ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் விஐபி. கையில் என்னடா அப்படின்னு வந்து பார்க்குறீங்களா? ஸோ கைஸ், இது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பிசி எக்ஸாம் முடிஞ்சதில்ல, இப்போ அதோட கொஷின் பேப்பர் தான் நான் எழுதின கொஷின் பேப்பரு. அதேண்டா இப்போ எடுத்து கையில் வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கீ ஆன்சர் விட்டாங்கள்ல, அதில் வச்சு செக் பண்ணி பார்த்தேன் நான் எத்தனை கொஷின் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. அதில் எவ்வளோ கொஷின் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த எக்ஸாம் வந்து படிச்சுட்டுலாம் போய் எழுதலை. எனக்கு 3 ஷிஃப்ட்டு படிக்கிறதுக்கெலாம் நேரமே இருக்காது. அதுலேயும் வந்து 3வது ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக எக்ஸாம் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் நேராக. அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தமிழில் வந்து 80க்கு 38 மார்க்கு, அதில் பாஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆ, அதில் வந்து 70க்கு வெறும் 20 மார்க்கு தான் கைஸ் எடுத்திருக்கேன். ஆனால் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய கொஷின் வந்து தெரிஞ்ச மாதிரியே இருந்ததா, சரி நம்மளும் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செக் பண்ணதில் தான் தெரியுது, நான் கரெக்டுன்னு நினச்ச எல்லா கொஷினுமே வந்து தப்பாக இருக்குது. அது எப்படின்னே தெரில கைஸ். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த வியாதி இருக்குது. நான் கரெக்டாக எழுதியிருக்கேன், நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருப்பேன்ல, அந்த ரிசல்ட்டெல்லாம் வந்து எனக்கு மட்டமாக இருக்கும். நான் ஒழுங்காகவே எழுதிருக்க மாட்டேன். ஸோ ஏனோ தானோன்னு எக்ஸாம் எழுதிட்டு வருவோம்ல, அதோட ரிசல்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்திருக்கு. அது ஏன்னே எனக்கு தெரில. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது மாதிரி நடந்துகிட்ருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த எக்ஸாமை எத்தனை பேர் எழுதிருக்கீங்க, எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.